அனைவருக்கும் வணக்கம். 2026 தேர்தல் வந்ததும் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல கூத்துகள் நடக்குது. யார் என்னென்ன பேசுகிறா, என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செய்திகளாக வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே இது தொடர்ந்து நடக்கும்னு நினைக்கிறேன். இதில் தற்போது இடி ரைடு வந்திருக்கிறது. இடி ரைடில் என்ன இருந்துச்சுன்னு போன வீடியோவில் பார்த்த நண்பர்களுக்கு தெரியும். நேரு அவர்கள் வந்து கூடிய விரைவில் உள்ளே போகிறது ரெடி அப்படின்ற ஒரு சம்பவம் பேசியிருக்கோம். ஆனால் தற்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் போயிருக்கு. அதை பற்றியும் அதற்கப்புறம் திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அது டிவிகே பற்றி அதை பற்றியும் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை, தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி விஜய் நடிகராக இருக்கும் பொழுது ஒருத்தர் இருந்தார், பிடி சிவகுமார்னு மேனேஜராக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அணிஞ்சிட்டு பல தகவல்லாம் சொல்கிறாரு. அதை பற்றியும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு தகவலுங்க, எடப்பாடியார் அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட 13 பேரோட லிஸ்ட்டை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த ரெய்டு வரப்போகுது, அடுத்து உள்ளே போக போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போன அந்த ஃபோன் காலும் தமிழ்நாட்டிலிருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு போன நபர் யார் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். என்னென்னா, இடி ரைடு வந்ததுக்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்ல எப்படி பேசினார் தெரியுமா? இங்கே சிபிஐ வந்தாலும் சரி, இடி வந்தாலும் சரி, எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே மக்கள்கிட்ட நாங்கள் வந்து என்னென்னலாம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம், எந்தளவுக்கு ஆட்சியெல்லாம் பண்ணியிருக்கோம், சும்மா பயமுறுத்திட்டு இருக்காங்க, அந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அந்நியன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ்கிட்ட அந்நியனாவும் அம்பியாவும் நடிப்பார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வீர வசனம் எல்லாம் பேசிட்டு ஃபோன் காலில் சேரில் கூட உட்கார மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம், சார் என்ன சார் ஆச்சு? என்ன சார் ஆச்சு? இல்லைங்க சார், எங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல சார். தயவு செய்து இந்த ஈடியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது தளர்வு ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து உங்களை நம்பி தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து எனக்கு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு. இதை எப்படியா முடிச்சுட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபோன் காலு தமிழ்நாடு வந்து டெல்லிக்கு போயிருக்கு. நேருவை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்களேன். எலெக்ஷன் வரலான்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக அதை கண்டுக்க மாட்டாங்க, அப்படி விட்டுருவாங்க. நேரு கொஞ்சம் நாள் உள்ளே இருந்துட்டு தான் வந்தாகணும். ஆனால் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அங்கெல்லாம் செலவு பண்ணுமே. இப்போ அவரும் போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? நான் வந்து என் கை காசு போட்டு செலவு பண்ணுறதா அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இதில் இன்னொருத்தர் யார் தெரியுமா போயிருக்கா? சபரீசன் போயிருக்கார். ஏன்னா அவரும் மாற்றத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு எல்லாம் எஜமானர் இவர் தான். அவர் போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த தகவல்லாம் தற்போது கசிஞ்சிருக்கு. சமூக வலைதளங்களில் போட்டு பார்த்திங்கன்னா தண்டனை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கோம்பா, காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மன்னர் பரம்பரையில் நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் திரும்ப திரும்ப இவங்கள தான் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டாடிட்டே இருப்பாங்க. 2026 தேர்தலில் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து மேடை கிடச்சிதுனா போதும், மைக் கிடச்சிதுனா போதும், பார்த்தீங்கன்னா மைக் அப்படி இருக்க பிடிச்சிட்டு கை நடுக்குமா என்னன்னு தெரியல, வெளில தெரிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எழுதி 2-3 நாளாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுன மாதிரி தான் இருக்குது. இவங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசிவிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களை வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பேப்பரில் வந்து எழுதிட்டு வந்து படிக்கிறாரு, அது பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக படிக்கிறாரு, சில டைம் மறந்துறாரு அப்படின்றாங்க. இந்த சமூக வலைதளங்களில் திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து விஜயை தாக்கு என்று தாக்கி விட்டார், கிளி என்று கிழித்து விட்டார், பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிட்டார் அப்படின்றாங்க. இதெல்லாம் யார் பரப்புறதுன்னா இந்த திராவிட கட்சியை சேர்ந்த ஊடகங்கள் மட்டும்தான். மற்றவங்களுக்குலாம் சத்யராஜோட மகை யாரு, சத்யராஜ் யாரு, இந்த திராவிட அரசோட பரம்பரை என்னன்றது எல்லாமே தெரியாமையா இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே இவர் விஜய் அவர்கள் தான் சரி தப்பு தப்பாக படிக்கிறாரு, பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. உங்கள் முதல்வரும் துணை முதல்வரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் ஏற்றிக்கிட்டு வந்து பயங்கரமாக எல்லா விஷயமும் சொல்கிறாங்களா? வருஷங்களை தப்பாக சொன்னது, பார்த்தீங்கன்னா என்ன பண்டிகைன்னு தெரியாமல் வளர்னது, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒன்று இருந்து இவரே ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை ஏற்றுறதை ஆமோதிக்கிறேன்னு படிக்கிறது, இப்படி மாற்றி மாற்றிலாம் படித்தது மேடத்துக்கு ஞாபகம் இல்லைன்னு போல தெரிகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாங்க என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுதான் வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடிச்சான். அதில் வந்து மக்கள்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டப்ப
பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களும் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி போய் மக்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்க. நான் அறுத்து தள்ளிட்டாரா? இல்லை பார்த்தீங்கன்னா மாங்குன்னு மண்ணெல்லாம் வெட்டி போட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வராமல் பாதுகாத்தாரா? இப்படி நடந்து போகிறது வந்து அரசியலில் நாங்களாம் வந்து அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்ருக்கோம். எப்போ வந்து 1947க்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் என்னென்ன அரசியல் பண்ணாங்கன்றது அவங்க பேரனுக்கு நீங்கள் எடுத்து ஃபோட்டோலாம் போடணுமா இல்லை உங்களுக்கு போடணுமான்னு தெரியல. இதெல்லாம் கண்காட்சியை பார்த்துட்டோம் மேடம். அவங்க எதுவுமே பண்ணலை. பார்த்தீங்கன்னா 4000 கோடி எங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இன்னொன்று கேட்டிங்கன்னா அவங்க திராவிட மாடல் அரசு இருக்குது தெரியுமா? என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 வருஷம் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை முதல்வர் வந்ததுக்கப்புறம் 5 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 10 லட்சம் கோடி வரப்போகுது. 9.5 மேலே போயிடுச்சு. இதெல்லாம் மேடத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்களாம் திராவிட பெண், எங்கள் முதல்வரும் எங்கள் துணை முதல்வரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சேகர் பாபுலாம் லைட்டை இழுத்து விட்டாங்க. சேகர் பாபுலாம் வந்து சிறப்பான ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு. அதாவது அமைச்சராக இருந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா சேகர் பாபு வந்து கையில் வச்சுட்டாருன்னா அடுத்து வந்து டிஎம்கேல உள்ளெல்லாம் போய் பெரிய பதவியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நப்பாசில் இருக்கும் போல தெரிகிறது. ஏன்னா அங்கே தான் சத்யராஜ் அவர்கள் இருக்காரே. ஏன்னா சத்யராஜ் பேசியாத அரசியலாது. அதில் இன்னொன்று சொன்னாங்க விஜய் பற்றி. நான் சினிமாவில் வந்து பாட்டு பாடிட்டு இங்கே வந்து மேடையிலையும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதுதான் அரசியலா? அங்கே நடிச்சுட்டு இங்கேயும் வந்து நடிக்கிறாங்க. இதுதான் அரசியலா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா 48 பேரை வந்து இவர் விஜய் அவர்கள் தான் கொண்டுட்டாருன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போது உங்கள் அப்பா வந்து அரசியலே பேசலையா மேடம்? இதெல்லாம் கேட்டால் என்ன பதில் வரும்னு தெரியல. மேடம் வந்து அந்த அளவுக்கு வந்து திராவிட அரசை தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னா நிறுத்துங்க, நிறுத்திக்கிட்டே இருங்க. மக்கள் எந்த அளவுக்கு அல்லோலப்படுறாங்க அப்படின்றத கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு தரோம். அது வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பயங்கர கேலி கிண்டல் அடிக்கிறாங்களாம், கேள்வி நிறைய கேட்குறாங்களாம். அதனால் அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்களா, வீட்டுக்கு வரணுமா? ஏன் இந்த மேடையே போட்டு பேசுகிறீங்களே, அங்கேயே சொல்ல சொன்னால் நான் வந்து சொல்லுவோம்ல, என் வீட்டுக்கு ஏன் வரணும்? அவ்வளோ தூரம் வந்து அங்கே இடம் பத்தாது. உங்கள் வீட்டுக்கெலாம் வந்துருக்குறோம். அந்த ஏரியாலாம் கொஞ்சம் டீசெண்டான ஏரியா, ஆனால் அங்கே நிற்கிறதும் இடம் கிடைக்காது. அந்த மாதிரி நீங்கள் இப்போ என்ன பேசணுன்றத சொல்லிட்டீங்க. அவங்க சொம்பு தூக்குறேன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. விஜய் இப்போ தான் மேடம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போயும் நீங்கள் இந்த அளவுக்கு பயந்தீங்கன்னா 2026 தேர்தலில் அவரோட பங்களிப்பும் நிறையா கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பிடி செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து 13 பேரை யாரை சொன்னார் அப்படின்றத அடுத்த விஷயமா பார்ப்போம். இப்போ இந்த பிடி செல்வகுமார் அவர்களை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்பாக எங்கே இருந்தாருன்னே தெரியல, இதில் என்ன பண்ணார்னே தெரியல. இந்த தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து தேர்தல் பரப்புலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த எலெக்ஷன் வர சமயத்தில் இந்த டிஎம்கேக்காரங்களாம் போய் அலைக்கா தூக்கிட்டு வந்து இந்த பிடி செல்வகுமாரை வந்து பேச சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா விஜய் அவர்கள்ட்ட பார்த்திங்கன்னா நெருங்கி இருந்த ஒரு நபர் தான் இவர். ஏன்னா நண்பர் அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு நண்பர், ஒரு அண்ணன், தோழர், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் வச்சிங்களேன். அந்தளவுக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணிருந்தார். நாளைய திருப்புலேருந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து. அது வந்து புலி படத்து வரைக்குமே இருந்தது. புலி படத்தில் ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசராக ஆக்கி விட்டார் விஜய். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை பற்றி தற்போது தப்பாக பேசினா விஜய் ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? இல்லை மக்களுக்கு தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு குறைந்தது ஒரு 15 நாள் இருப்பார். 15 நாள் நிலவு எப்படி மறைந்து போகுமோ அதே போல் ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படி தான் இருக்கும். எதுவுமே இல்லாமல் பேசினா என்ன அர்த்தம்? இது எதுவுமே இல்லைங்க அவர்கிட்ட. பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா விஷயங்களையும் ஒப்பிக்கிறார். என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பொய்யா. இவர் வந்து கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒரு மக்கள் இயக்கத்தை வச்சுருக்காராம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு சேவையாற்றணுமா. சேவையாற்றும் போது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஆட்சி செஞ்சு கொண்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்கிறார். அமைச்சர் பார்த்தீங்கன்னா மகேஷ், அதுக்கப்புறம் வந்து சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, இப்படி எல்லாத்தையும் சொல்கிறாரு. இவங்கள்ட்ட சொல்லிட்டு முதல்வர் முன்னிலையில் வந்து இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. என்னன்னா, நான் வந்து அவருக்கு நன்றி கடனாக இருந்தேன். இப்போ இருக்கிறவங்களாம் சினிமாவில் யாருமே உதவி செய்யலை, நான் அந்தளவு உதவி செஞ்சேன். பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வச்சுட்டு இருக்காங்க, எங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இதில் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்டால் ஓப்பனாக பேரும் சொல்கிறார். ஆதவர்ஜினா, புஷி ஆனந்த், இந்த பக்கம் செங்கோட்டையன் எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு கேள்வி தான் அந்த பிடி செல்வகுமார்கிட்ட கேட்கணும்னு தோணுது, விஜய் ரசிகர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும். என்னன்னா, நீங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணி சம்பளம் கொடுத்தாரா இல்லையா? அதுக்கு தானே வேலை செஞ்சீங்க. விஜய் அப்பா இல்லைன்னா விஜய் வந்திருக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எங்கேயுமே நீங்கள் போய் பேசி ஒரு பட வாய்ப்போ
இல்லை சம்பளத்தை வந்து வாங்கி கொடுத்தோ, இல்லை சம்பள உயர்வு பற்றியோ, இல்லை பிஸ்னஸ் பற்றியோ நீங்கள் பேசணும் தான் கிடையாது. ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணீங்க, கால் ஷீட் விஷயத்த பார்த்துட்டீங்க. இது நல்லாவே எங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது, நீங்க உங்களுக்கு உதவி புரியணும் ரொம்ப நாள் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு புலி படத்துல ப்ரொடியூசர் ஆக்குனாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தற்போது வந்து மக்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க, இத்தன நாள் எங்க போனீங்க தலைவா? பி.டி. செல்வகுமார் அவர்களே. எங்க போயிருந்தீங்கன்னே தெரியல. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எதிரா பேசணும் அப்படின்றதுனாலயே உங்கள இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா, கலப்பை மக்கள் இயக்கம் வேற ஆரம்பிச்சு ஒரு 10 பேர கூப்பிட்டு வந்து 10 பேர கூப்பிட்டு வந்து ஒரு 10 பேர் வூட்லயும் ஒரு 100 ஓட்டு விழுவுமா? ஆனா, இந்த 100 ஓட்டுக்காக நீங்க பேசல. பார்த்தீங்கன்னா, எல்லா மக்கள்ட்டயும் போயி விஜய் கூட இருந்தாருன்னு தெரியணும்ல. ஏன்னா, சில பேர் எடுத்து டீட்டெயில் பார்ப்பாங்க. பி.டி. செல்வகுமார் யாருன்னு பின்னாடி இருக்கிறது. ஓ! ஆமால்ல புலி படத்துல வேலை செஞ்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா, விஜய் கூடயே அப்ப இருந்தே இருந்திருக்காருப்பா. இன்டர்வியூலாம் குடுத்துருக்காங்க. பழைய வீடியோலாம் எடுத்து பார்த்தா தெரியும்ல. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா, மூளை செலவு செய்யறதுக்கு இல்லையா? பி.டி. செல்வகுமார் அவர்களே உதவி செய்ததில மறக்கக்கூடாது. கண்டிப்பா சினிமாவில் இருந்த வரைக்கும் விஜய் அவர்கள் உதவி செஞ்சாரு. அரசியல்ல சேர்த்துக்கிறது, சேர்க்காத இருக்கிறது அது அவரு விருப்பம். உடனே அவங்க அப்பாவே புறக்கணிக்கிறாரு, போறாருன்னீங்க. எல்லா கூட்டத்துக்கும் தான் அவங்க அப்பா கூட்டு போனாரு. எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில அவருக்கு சில விஷயங்கள் தெரியாது. பார்த்தீங்கன்னா, அப்பா ஹெல்ப் பண்ணாரு. இப்போ அப்பா இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அவருக்கும் நாலேட்ஜ் வளராதா வயசாக. அப்போ அப்பா உதவி வந்து சில விஷயங்களுக்கு ஃபோன் மூலியமா கேட்டுக்கிறேன் அப்படின்ற விஷயங்களும் வந்து பரவலா பேசப்பட்டது. அவரும் வரவழைக்கிறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? செல்வகுமார் அவர்கள் வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டீங்களா? பேசாம அங்க சொம்பு தூங்குங்க. அதோட விட்டுருங்க. அத விட்டுப்புட்டு திருப்பி வேற விஷயங்கள்லாம் பேசிட்டு அலையிறீங்க. சரி அதையும் நம்ம கடந்து போவோம். விஜயும் அவர்கள் கடந்து போகிறாரு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சப்ப கடும் கோபத்துல டென்ஷன்ல இருந்தவரு, பார்த்தீங்கன்னா மேலிடத்துல நிறைய விஷயங்கள பேசியிருக்காங்க. ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவின் ஊழல் ஃபைலை அமித்ஷாவிடம் கொடுத்து விட்டார். அத கொடுத்ததுக்கு அப்புறம், இத வந்து மெல்ல மெல்ல நீங்க தோண்டுனீங்கன்னா, எல்லா ஆதாரங்களும் இந்த ஃபைல்ல இருக்கு. கண்டிப்பா அவங்க உள்ள போறது ரெடி. நாம இது எலக்ஷன் அப்ப கரெக்ட்டா செஞ்சோம்னா, அவங்க எதுக்குமே அவங்க பதில் கூற முடியாது. கண்டிப்பாக இந்த 13 பேரையும் உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ல குடுத்திருக்காரு. இதுல அடி யாருக்கு விழுந்ததுன்னு தெரியும். கே.என். நேரு அவர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடி ரைடு வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் குடுத்து, இப்ப தற்போது நம்ம ஆரம்பத்தில பேசின மாரி ஃபோன் கால் போறது, பார்த்தீங்கன்னா கையில கால்ல விழுற விஷயம், இது எல்லா சம்பவங்களும் தொடர்ந்து நடக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்நியன் மாரி வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. இதுல அந்த 13 பேர் யாரு அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா? அந்த லிஸ்ட்ட வந்து பார்த்துட்டா தான், பார்த்தீங்கன்னா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த திராவிட மாடல் அரசினோட லட்சணம் தெரியணும்ல. பார்த்தீங்கன்னா, பொன்முடியும் அவங்க மனைவியும் மனைவி எப்ப அங்க வந்தாங்க அப்படின்னா, அவரும் வந்து செஞ்சிருக்காரு. பல சம்பவங்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, அப்புறம் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் சொல்லும்போது மட்டும் அண்ணன் துரைமுருகன் அப்படிலாம் சொல்லிட்டாரு. பொதுக்குழு கூட்டத்திலேயே சொல்லியிருக்காருங்க இத. அப்புறம் கே.என். நேரு, அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன். இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏவா வேலு, அப்பா மைக்க புடிச்சாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உண்மைகளே பேசுவாரு. அப்புறம் திண்டுக்கல் பெரியசாமி, தங்கம் தென்னரசு, கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் ரகுபதியும் யாருன்னு தெரியும். ராஜு கண்ணப்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்.எஸ். சிவசங்கர். லாஸ்ட்ல வந்து சக்கரபாணி. இவங்க 13 பேர் லிஸ்ட்டையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொதுக்குழு கூட்டத்திலேயே ஓப்பனா பேசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆரம்பத்துல சொன்னது என்னன்னா, மெகா கூட்டணி உள்ள வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த கூட்டணி இல்லன்னா, அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம சில விஷயங்கள சொன்னார். ஆனா இப்ப சொல்லிட்டார். இப்ப என்ன நடக்க போகுது? இந்த 13 பேரும் பார்த்தீங்கன்னா, 100 நாட்களுக்குள்ள என்ன ஆகப் போறாங்க தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. தயவு செய்து நீங்க இந்த டிஎம்கேவின் இந்த 13 பேரோட விஷயங்கள வெளியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1000 பெண்களுக்கு குடுத்த விஷயங்களும் எதுக்காக குடுத்தாங்க? நாம சொல்லி தான் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாணவிகளுக்கெல்லாம் லேப்டாப் குடுத்த விஷயங்கள்லாம், மற்ற எல்லா விஷயங்களையும் நாம எதிர்க்கட்சியா இருந்து பிரஷர் குடுத்தத தான் டிஎம்கே செஞ்சுட்டு இருக்கிறது. இதை எல்லாம் மக்கள்ட்ட கொண்டு போய் தயவுசெய்து சேருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுக்குழு கூட்டத்தில எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அடுத்த கட்டமாக டிஎம்கேவுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கணுமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அடுத்து என்ன நடக்க போகுது? ஏடிஎம்கேல அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா, இங்க
ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அப்படின்றதான் நல்லாவே தெரிகிறது. இதிலிருந்து எடப்பாடி யார் அப்படின்றத தற்போது நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல இப்போ பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயமும் தற்போது வெளியாகி பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரச்சனையும் மேலிடத்துல ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நயினார் நாகேந்திரன் எப்படி இருந்தாலும் எடப்பாடி அவர்களை பார்த்தீங்கன்னா நெருங்கி தான் இருக்காரு இப்போ தற்போது வரைக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் பிரச்சனையா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஓபிஎஸ் டீம், டிடி தினகரன் இவங்க டீம்ல இணைஞ்சிட்டு இருக்கிறதுனால தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் முடிவு செய்யும் இடத்துல இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியே இருக்குது. இது மேலிடத்துல என்ன சொன்னாலுமே அண்ணாமலை கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் கொடுக்க வேண்டிய பதவியும் கண்டிப்பாக மேலிடம் அறிவித்து விட்டால் அவர் பேசாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு இன்னும் தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறது நல்லாவே தெரிகிறது. ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை, அதாவது சட்ட ரீதியான விஷயங்களை கொண்டு போனாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அன்புமணி போன்று இங்கேயும் அண்ணாமலை ஒரு சிறந்த முற்போக்கு சிந்தனைவாதி அப்படின்றது நம்ம இந்த நேரத்தில் சொல்லிதான் ஆக வேண்டும். தற்போது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் ஏடிஎம்கேல இருக்கிறவர்களும் ஒவ்வொருத்தராக தமிழக வெற்றி கழகத்திற்கு போய்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை எடப்பாடியார் எடுத்திருக்கும் இந்த 13 பேரோட லிஸ்ட்டு, இந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு பெரிய பலமாக இருக்குன்றத எல்லாருமே நம்புகிறாங்க. கண்டிப்பாக 2026 தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்றதையும் எடப்பாடியார் நம்புகிறாங்க. ஏடிஎம்கேவை சேர்ந்த நிர்வாகிகளும் ஏடிஎம்கே கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் நம்புகிறாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த கட்டங்களில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு மேக்சிமம் கூட்டணிலாம் அறிவிச்சிருவாங்க. அது வரைக்கும் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.